வேலை பண்ணட்டும் சார், வேலை பண்ணி நிரூபிக்கட்டும். அதுக்குள்ள போய் அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியாக மாட்டேங்குது, சரி ஆவற மாதிரி தோணல. எதுக்கு சார்? நல்லா பண்ணணும். வாய்ப்பு கொடுத்திருக்கு ஜனங்க, நல்லா பண்ணட்டும். எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணட்டும். அது உங்களுக்கு வரியா? சார் 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 அவங்க இதயத்துல இருக்கிறது நாம போய் நோண்டி பார்க்க முடியுமா சார்? அவர் வர்றதா இருந்தா வரட்டும், எந்த அரசியலுக்கும் வரட்டும். எல்லாம் உலகத்துக்கு பயன்படணும், தமிழ் மக்களுக்கு. இப்ப ரஜினி சார்னா தமிழ் மக்களுக்கு ரொம்ப அதிகமா பயன்படணும். அதை பத்தி யோசிங்க. இல்ல அவர் வந்தா அவனுக்கு என்ன ஆகும், எவனுக்கு என்ன ஆகும்? ஏன் சார் இந்த ஸ்பெகுலேஷன்? பாருங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஜேபிசியில இருக்க விஷயம், ஜேபிசியில நம்ம விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்லமெண்ட்ல கூட ஜேபிசிக்கு விடுறதுக்கு முன்ன ரொம்ப கரெக்டான விஷயங்கள் பேசினாங்க. நம்ம ஜெகதாம்பிகா பால் சார் கரெக்டா ஏன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்ப கூட பாருங்க சார், ஒரு எம்பியா போன ஒரு 7 மாசம் என்னோட எம்பி லேட்ஸ் எனக்கு மூவ் பண்ண முடியல. மூவ் பண்ணது லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சதும் இடையில ஒரு 2 மாசம் கிடைச்சது. அதுக்குள்ள ப்ராசஸிங் நடக்கல. எல்லாம் ஆபீசர்ஸ் தான் பண்ணணும். நான் என்ன ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கத்தான் முடியும். அது ப்ராசஸ் ஆகி 90 டேஸுக்குள்ள 45 டேஸுக்குள்ள வர வேண்டியதெல்லாம் டிலே ஆகுது. வந்த உடனே பார்த்தா அடுத்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சு சார். ஜனங்களோட 7 மாசம் போச்சு சார். இடையில எலெக்ஷன் வந்தா இப்ப பை எலெக்ஷன் எல்லாம் ஏதாவது யாராவது ராஜினாமா கொடுத்து இல்ல இருந்து போய் அப்படி ஏதாவது ஒரு பை எலெக்ஷன் வந்தா இட் இஸ் ஆக்செப்டபிள். பட் இப்படி போனா ஜனங்களோட 5 மாசம் 6 மாசம் எல்லா வருஷத்துக்கும் போயிட்டே இருக்கு.